முதல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், தற்போது இணையமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டி போடுறாங்க. எங்களுடைய கட்சி அதிகாரப்பூர்வமாக இன்றைய அறிவித்திருக்கின்றோம். ஸோ பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்கின்றோம். அவருடைய பணி சிறக்கட்டும். உறுப்பினராக மத்திய பிரதேஷ், தமிழகம் எல்லாத்துக்குமே அவருடைய வேலை இன்னும் மக்களுக்கு சென்று சேரட்டும். இன்னைக்கு நம்முடைய சட்டப்பேரவையில் 2 தீர்மானங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2 தீர்மானங்களை பற்றி கொஞ்சம் விலாவரியாக பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா 2 முக்கியமான தீர்மானங்கள் தான். அந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துவிட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட. முதல் தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இதற்கான தீர்மானம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடுகளை மிக தெளிவாக இருக்கின்றோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம். ஏன் காலத்தினுடைய கட்டாயம்னா, சுதந்திர இந்தியாவிற்கு நடைபெற்ற முதல் தேர்தல் 1952. 52 நடைபெற்ற முதல் தேர்தலில் அன்னைக்கு 543 எம்பிக்கள் இல்லைங்க. 400 சில்லற எம்பி தான் இருந்தாங்க. 469 பேர் இருந்தாங்க. 52 இரண்டாவது தேர்தல் அன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. 62 மூன்றாவது தேர்தல் அன்னைக்கு அதிகப்படுத்தினாங்க, 494. படிப்படியாக இதை அதிகப்படுத்தி 1970 காலகட்டத்தில் 543, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் 543 வந்தோம். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நம்முடைய சென்சஸ், மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றம், சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை 1976 வரை உயர்த்திக்கிட்டே வந்தோம். 76 பாராளுமன்றத்தில் இதற்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 543 இருக்கணும் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்ட ஃப்ரீஸ். அது 2001 வரை 25 ஆண்டுகள் அந்த ஃப்ரீஸ் அப்படியே இருந்துச்சுங்க. 91வது அமெண்ட்மெண்ட் 2001 வாஜ்பேயி ஐயா மறுபடியும் 25 ஆண்டுகள் கொண்டு போனாங்க. இது 2026 வரைக்கும் எனக்கு இருக்கு. அதாவது மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இது ஒரு பகுதிங்க. ஏன்னா 2 கிட்டத்தட்ட கலந்துருக்கிறதா, 2 தீர்மானமே ஒரு பகுதியில் ஒன்றா இருக்கு. அதே போல சுதந்திர இந்தியாவில் 1952 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1957 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1962 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1967 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 தீர்மானம் என்ன திமுக கொண்டு வந்திருக்கின்றார்களோ, முதல் 4 தேர்தலை பொறுத்தவரை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்ந்துச்சு. அதே நேரத்தில் தேர்தலும் கூட ஒரே நேரத்தில் நடந்துச்சு. இப்போ எங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 தீர்மானத்தை தனித்தனியாக பிரித்து பேச வேண்டும் என்றால், காங்கிரஸ் 1960 லேட்டர் 60 முடிகின்ற காலகட்டத்தில் 2 முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முழுமையாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் 356 ஆர்டிகளை 91 முறைக்கு மேலே பயன்படுத்தியிருக்கோம். இந்திரா காந்தி மட்டுமே 50 முறைக்கு கிட்டத்தட்ட பயன்படுத்தியிருக்கிறார் வேறு காலகட்டத்தில். அப்போ என்ன ஆச்சுனாங்கன்னா, தேர்தலினுடைய தன்மைகள் மாறி, டைம் டேபிள் மாறி, லோக்சபா எலெக்ஷன் ஒரு நேரமும், அசம்பிளி எலெக்ஷன் ஒரு நேரமும் முழுசாக மாறிடுச்சு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரே தேர்தல் தான் அடிப்படையிலே முதல் 20 ஆண்டுகளுக்கு நாம் இருந்தோம். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி 356 பயன்படுத்த ஆரம்பித்து தேர்தலினுடைய சூழ்நிலையும் காலகட்டமும் மாறி மாறி இன்னைக்கு ஒரு வருஷத்தில் சராசரியாக 5லிருந்து 7 தேர்தலை நம்ம இந்தியா பார்க்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை பார்க்குறோம். எதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்கின்ற கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால், நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பாகம் 2 பக்கம் 273 சொல்லியிருப்பாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார்கள். நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் 2 பக்கம் 273 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேர்தல்கள் இந்த மாதிரி மாறி மாறி வர்றனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்குது.
அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1970 காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் திமுகவினுடைய ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்துச்சு, அதை ஏன் மாற்றுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம். நம்முடைய நாடு இப்போ இல்லைன்னா கூட ஃபியூச்சரில் போய்த்தாங்கன்னு ஆகணும். அது இன்னைக்கு 2024 தேர்தலில் வரப்போகுதா? இது நான் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக சொல்வதை விட உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் 2024 வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் இந்தியாவினுடைய எல்லா சட்டப்பேரவைக்கு போகணும். சட்டப்பேரவையில் 3/2 பங்கு ஆதரவு கேட்கணும். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் கம்பைன்டு சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய 40 நாள் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ப்ராக்டிக்கலி இல்லை. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக நடக்கணும். அது எல்லோருடைய விருப்பமும். அது இதில் பாரதிய ஜனதா கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொல்கிறாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கை, முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை வரணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க மக்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள்ட்ட கருத்து கேட்குறாங்க. அதை பொறுத்து மக்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க, என்ன டேட்டை வைக்கிறாங்க, என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க. இப்போ இரண்டாவது தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லைங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட, ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்கணும். சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிகப்படுத்தணும், பாராளுமன்ற உறுப்பினர் அதிகப்படுத்தணும். 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாகணும், 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகணும். இது ஏன் அதிகமாகணும்? இது கண்டிப்பாக அதிகமாகணும், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா. எப்படி அதிகமாகணும் அதற்கான மாற்று கருத்துக்கள் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. ஏன் அதிகமாக வேண்டும் என்றால், இன்னைக்கு ஒரு எம்பி 20 லட்சம் பேர்த்த பார்க்க முடியாது. அந்த எம்பினால 20 லட்சம் பேர்த்துக்கு நியாயம் கொடுக்க முடியாது. அந்த எம்பினால 20 லட்சம் பேர்த்துக்கு சேவை பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏ தமிழகத்தில் சோழிங்கநல்லூர் போயிட்டீங்கன்னா 5.5 லட்சம் 6 லட்சம், ஹார்பரில் 1,85,000. இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொகுதி சிறிய தொகுதி அடிப்படையில். ஸோ ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு 1,85,000 1,90,000 சில தொகுதிகள் 2 லட்சம் இருக்கு. அங்கிருந்து 5.5 லட்சம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுக்குறோம். அவர்களால் பணி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களாலே முடியாது. அதனால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு நிற்கிறது. அதாவது அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் நடத்துகிறாங்க, அரசியல்வாதிகளால் நடத்த முடியல, மக்களை சந்திக்க முடியல. ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸில் எத்தனை பேர் இப்போ எம்எல்ஏவை பார்க்க முடியுது? அதனால் இன்னைக்கு நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தணும். இது 1976 543 ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறைக்கக்கூடாது. அஸ்ஸாமில் பிரச்சனை ஆச்சு, ரெஃப்யூஜி அதிகமாக வந்தாங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்க. அப்போ அஸ்ஸாம் அக்காடு கையெழுத்து போட்டாங்க. அதன் பிறகு பாராளுமன்றத்தில் ஏகமனதாக 1976 25 ஆண்டுகள் 2001 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். 2001 வாஜ்பேயியா மறுபடியும் 25 ஆண்டுகள் ஃப்ரீஸ் பண்ணாங்க, 91வது அமெண்ட்மெண்ட். இன்னைக்கு 2026 வரைக்கும் தான் ஃப்ரீஸ் இருக்குன்னா. ஸோ எப்படி இருந்தாலும் 2026க்கு பிறகு இந்த ஆண்டுக்கான சென்சஸ், இந்த டிகேட் 2021க்கான சென்சஸ் நடத்தி முடித்த சென்சஸ் நடத்த போகிற சென்சஸை வச்சு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அந்த 33% இடஒதுக்கீடும் சென்சஸ் அடிப்படையில், அதுக்கு சென்சஸ் வேணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 543 உயர்த்தணும், அதுக்கு சென்சஸ் வேணும். 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உயர்த்தணும், அதுக்கு சென்சஸ் வேணும். அதனால் ஏதோ முதலமைச்சர் அவர்கள் எடுத்தங்கவுத்தன்னு ஒரு 10 வரியில் அதை எழுதி கொண்டு வந்து சட்டப்பேரவையில் கொடுத்து இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, எதிர்ப்பு தெரியுதுன்னு கேட்பது என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு திங்கிங் இல்லாமல், யோசனை இல்லாமல் கொண்டு வந்திருப்பதாக நான் பார்க்குறேன். இதெல்லாமே இன்டர் கனெக்டட் தான். 33% இடஒதுக்கீடும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் ஒரே நேரத்தில் ஒன்றா தான் வரும். அப்படி ஒன்றா வந்தால் மட்டும்தான் 33% இடஒதுக்கீடு உங்களால் அமல்படுத்த முடியும். அது இன்னைக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். 2026க்கு பிறகு நடக்கப் போகின்ற சென்சஸ் அடிப்படையில் 2024க்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன், அது 29 பார்லிமெண்ட்டாக இருக்கும், அதுக்கு முன்னாடி வர சட்டப்பேரவையாக இருக்கும், அதற்கு 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கோம் என்றால் நிச்சயமாக இது வரும். இப்போ இரண்டாவது கருத்து, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்
இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை எப்படி பார்க்கறது? ஸோ பாரதிய ஜனதா கட்சி இதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் தொகை மட்டுமே ஒரு கணக்கீடாக இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கருத்து தொடர்ந்து சொல்றோம். பாப்புலேஷன் இஸ் நாட் த ஒன்லி கிரைட்டீரியா. காரணம், இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ TFR, அதாவது சராசரியாக ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை பிறக்கிறாங்க, இந்தியாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி லெவல் 2.1. இன்னைக்கு சில மாநிலங்கள் 3 இருக்கு, சில மாநிலங்கள் 1.7 இருக்கு, சில மாநிலங்கள் 2.1 மீட் பண்ணியிருக்கோம். தமிழகம் போன்ற மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலில் 1.92 2.1 இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் மொடாலிட்டி பற்றி சொல்லலை, பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும். அதனால் யாருக்கும் பாதகம் இல்லாமல், எந்த ஒரு மாநிலத்திற்கும் பிரச்சனை இல்லாமல் எல்லா மாநிலமும் சுமூகமாக எடுத்துகிட்டு போகும். உதாரணத்திற்கு இன்னைக்கு இருக்கிறத டபுள் பண்ணலாமா? இன்னைக்கு தமிழகத்தில் 39 இருக்காங்க, இன்ட்டு 1.8 பண்ணலாமா? இல்லை யூபி இன்ட்டு 1.8 பண்ணலாமா? இன்னைக்கு இருக்கிறத அதே ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவில் அதிகப்படுத்தலாமா? ஒரு ஆப்ஷன் தான். அல்லது வேறு ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்து அதிகப்படுத்தலாமா? அது ஒரு ஆப்ஷன். ஸோ எதுவுமே சொல்லாதப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு மக்கள் தொகை மட்டுமே அடிப்படை ஆதாரம் இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லியும் கூட முதலமைச்சர் அவர்கள் யாரை குழப்புவதற்காக இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் 2 தீர்மானத்தை ஆழமாக பார்த்தீங்கன்னா, அதிகப்படுத்தணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும். மொடாலிட்டிஸை பற்றி எங்களுக்கும் கருத்து இருக்கு, அது வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளலாம். யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் மோடி ஐயா கொண்டு வருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முருகன் ஐயா அவர்களை நாங்கள் யாரும் நீலகிரியில் நீங்கள் போட்டிடுங்கன்னு சொல்லவே இல்லைங்க. முருகன் ஐயா அவர்களுக்கு நீலகிரி தொகுதியை நீங்கள் தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி, இந்த தொகுதிக்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, கோயம்புத்தூருக்கு இருக்கிறாங்க, பொள்ளாச்சிக்கு இருக்கிறாங்க. ஸோ அவருடைய தொகுதி நாங்கள் என்ன கட்சியிலிருந்து முருகன் அவர்களுக்கு ஐயாவை கொடுத்துருந்தோமோ அந்த பணியை செஞ்சு தொகுதியை தயார்படுத்தினாங்க. சுற்றுப்பயணம் போகணும், மக்களை சந்திக்கணும். மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீலகிரிக்கான வேட்பாளர் தயாராக இருக்கிறாங்க. எல்லா ஊர்களுக்கும் தயாராக வைத்திருக்கின்றோம். அவங்க அந்தந்த பொறுப்பை செய்யணும். முருகன் ஐயா அவங்க பொறுப்பை செஞ்சுட்டாங்க. இப்போவும் முருகன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நீலகிரி பாராளுமன்றத்தில் சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. ஏன்னா நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு முருகன் ஐயாவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை தமிழ்நாடு முழுவதும் பார்ப்பீங்க, நீலகிரியில் ஸ்பெஷலாக இன்னும் அதிகமாக பார்ப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசணும், தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. ஏன்னா இது மக்களுக்கு உண்மையாலுமே தெரியணும். ஆனால் இன்னைக்கு சில விவசாய நண்பர்கள் நாங்கள் டெல்லியை நோக்கி போகிறோம், இது புதுசு இல்லை, விவசாய சட்டத்திற்கும் டெல்லியை நோக்கி வரணும்னு வந்தாங்க. அப்புறம் செங்கோட்டையில் போய் ஒரு கொடி ஏற்றினாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவிலே குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது 2 அல்லது 3 விவசாய பொருட்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நாம 22 பொருள் கொண்டு போயிருக்கோம். அதாவது 9 ஆண்டு கால ஆட்சியில் 22 பொருளுக்கு மேலே குறைந்தபட்ச ஆதரவு விலை. அதுவும் MS சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பரிந்துரையின்படி 50% காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 50%, அதாவது 150% உற்பத்தி விலை, அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை. இன்னைக்கு விவசாய நண்பர்கள் என்ன கேட்குறாங்க? எல்லா பொருளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை சொல்லுங்க, சட்டத்தில் போடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்திய அரசினுடைய ஆனுவல் பட்ஜெட்டு 45 லட்சம் கோடி. இந்த நம்ம பிப்ரவரியில் போட்டுக்கிற பட்ஜெட் 45 லட்சம் கோடி. இப்போ குறைந்தபட்ச ஆதரவு விலையை நீங்கள் சட்டமாக கொண்டு வந்தால் அதற்கு மட்டும் 40 லட்சம் கோடி தேவைப்படும். இந்த ராகுல் காந்தி அவரெல்லாம் படிக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமே. ஆனால் 40 லட்சம் கோடி தேவைப்படும். 45 லட்சம் கோடி தான் உங்களுடைய வருஷத்துக்கான பட்ஜெட். குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டமாக கொண்டு வந்தீங்கன்னா 40 lakh crore. ஸோ இதே ராகுல் காந்தி அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது விதர்பால, காலகண்டியில், வேற வேற பகுதியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருந்த பொழுது எங்கே போனாங்க? இன்னைக்கு விவசாயிகளுக்கு, விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் கௌரவ நிதியிலிருந்து ஒரு திட்டமும் பார்த்து இன்னைக்கு 1 ஹெக்டருக்கு உரவு யூரியா சப்சிடி மட்டுமே 8909 ரூபா. எவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம், பிரணம் திட்டம் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அதனால் மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியும், விவசாயிகளோடு இருக்கும். நம்முடைய 2 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பியூஷ் கோயல் அவர்களும் அர்ஜுன் முண்டா அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. விவசாய அமைச்சர் திரு முண்டா அவர்களை 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் தீர்வு இருக்கணும். விவசாய பெருமக்களோடு இருக்கும் நாம் எப்பொழுதுமே. தொடர்ந்து 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய குரூப்பு சும்மா டெல்லிக்கு வந்தால் என்னென்ன அர்த்தம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்க நேற்று விவசாய நண்பர்கள் டெலிகாம் டவர் மேலே திருச்சி எல்லாம் போனாங்க. அந்த விவசாய நண்பர்கள்ட்ட நான் கேட்குறேன், குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துறன்னு திமுக சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில்?
ஒரு குவிண்டலுக்கு ஒரு டன்னுக்கு கரும்புக்கு நெல்லுக்கு சொன்னாங்க. அதையே எடுத்து போராட மாட்டாங்க. திமுக தேர்தல் வாக்குறுதி 66 நம்பர் 68 நம்பர் ரெண்டையும் படிச்சு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் 66, 68 மரச்செக்கு எண்ணெய். அதை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில விவசாய குரூப்புகளுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் கண்ணு ஓப்பன் ஆகும். நானும் விவசாயி தானே, எங்களுக்கு இல்லாத அக்கறையா, நாங்களும் விவசாயி தான். சும்மா அந்த விவசாய நண்பர்கள் இப்போ கிளம்பி வந்து நான் டவர் மேலே ஏறுறேன், நான் வந்து திருச்சியில் ரோட்டை பிளாக் பண்ணுவேன், நான் வந்து அப்படி பண்ணுறேன்னா, நீங்கள் உண்மையாலுமே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் கல்லுக்கடையை திறப்போம். திமுக தேர்தல் வாக்குறுதி 66, 68 செயல்படுத்த வைப்போம். திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி சொன்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துவோம். அதை பற்றி பேச மாட்டீங்க. ஆனால் இவர்கள் ஹரியானா, டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு இங்கிருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 40 லட்சம் கோடி பட்ஜெட்டில் இருக்கிற 45 லட்சம் கோடியில் 40 லட்சம் கோடி விவசாய பெருமக்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டமாக நீங்கள் இயற்றிவிட்டால் எப்படி இந்த நாடு வளர்ச்சி பாதையில் போகும்? விவசாயிகளும் வேண்டும், விவசாயிகள் தான் ஃபர்ஸ்ட். தொழிற்சாலைகளும் வேண்டும், ரோடு வேண்டும், ஹாஸ்பிட்டலும் வேணும், சுகாதாரம் எல்லாம் வேணுங்க. அதனால் நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஏற்றுமதி தடை வேணுமா, இறக்குமதி பண்ணணுமா, எல்லாம் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஒரு விவசாய பொருளுக்கு பிரச்சனை இருக்கோ அப்பப்போ மத்திய அரசு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். அதே நேரத்தில் சட்டமாக இயற்றுவது என்பது இயலாது என்பதை விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் பொறுமையாக அமர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் உள்ள பாலிடிக்ஸ் வந்தால் எப்படின்னு சம்மந்தமே இல்லாத ராகுல் காந்தி எங்கேயோ இருந்து ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. 40 லட்சம் கோடிக்கு நான் கையெழுத்து போடுவேன். அண்ணே, ஆட்சிக்கு வராதவங்க என்ன வேணாலும் சொல்லானே, ஆட்சிக்கு வரப்போகிற நாம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அளந்து பேசணுமல்லண்ணே. ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த 60 நாளைக்கு என்ன வேணாலும் பேசுவார். ஆனால் ஆட்சியில் நாம் இருக்கோம், ஆட்சியில் நாம் இருக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது திமுக, காங்கிரஸ் மாதிரி பொய்யான வாக்குறுதி நம்ம கொடுக்க போகிறதில்லை. என்ன முடியுமோ அதை மட்டும்தான் சொல்வோம். அதை எப்படி செயல்படுத்துவோம் என்பதையும் சொல்லுவோம். இதை நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டமாக கொண்டு வந்தால் 40 லட்சம் கோடி தேவைப்படும். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை அப்போ வரி போடலாமாண்ணே? வரி போடுவோமா? 40 லட்சம் கோடி எப்படி வருது? வரியும் போடக்கூடாது, நமக்கு பிரச்சனை. வரியும் போடக்கூடாது, வர்ற வரியில் பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணணும். ஃபிஸ்கல் டெபிசிட்டு 3.6 தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே வரியை போடணும். பணவீக்கம் அதிகமாகக்கூடாது, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வைக்கணும். எப்படிங்க என்ன முடியும்? அதனால் விவசாய பெருமக்களும் பெருந்தன்மையாக, விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், 2 கரம் கூப்பி வேண்டுகோள், பெருந்தன்மையாக நீங்கள் நாட்டை பார்க்கணும். எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும். திரும்ப நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறது, டெல்லியை சுற்றி அடைச்சி வைக்கிறது, டென்ட் போட்டு அங்கேயே தங்குறது, இது எத்தனை பேர்த்துக்கு தொந்தரவுண்ணே? ஆனால் பிப்ரவரி 14, 1998 குண்டு வெடிப்பு கோயம்புத்தூரில் நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக பத்திரிகை நண்பர்கள் வேறு மாதிரி கேள்வி கேட்டாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அதை உணர்ந்தவங்க. இது வந்து லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், லிவ்டு ரியாலிட்டியான. அன்றைக்கி வந்து 50 பேர் 68 பேர் இறந்தாங்க, 57 பேர் உடனடியாக இறந்துட்டாங்க, 250 பேர்த்துக்கு மேலே காயப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அது வந்து 2009 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 9 பேர்த்த விடுதலை பண்ணாங்க. இன்னைக்கு 16 பேர்த்த விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக கங்கணம் கட்டி கொண்டு சுற்றுறாங்க. அதுவும் குறிப்பாக 2021 பிறகு ஒரு நீதியரசர் கமிஷனை போட்டு கமிஷன் சொல்லிட்டாங்க, அதனால் விடுதலை பண்ணுறோம். ஆனால் அக்டோபர் 2023 சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இவர்களுக்கு பெயில் கிடையாது, இது கிரேவஸ்ட் ஆஃப் கிரேவ் அஃபென்ஸ் சொன்னாங்க. அதன் பிறகு அந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் பெயிலில் போய் மறுபடியும் பெயில் எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க. அதனால் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கன்விக்டட் கிரிமினல்ஸை எந்த காரணத்திற்கும் வெளியே விடக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய அபாயம், ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி தானே என்னையே 5வது ரைடு பண்ணுறான். அரபிக் காலேஜ், மெட்ராஸ் அரபிக் காலேஜ், கோயம்புத்தூர் அரபிக் காலேஜெலாம் ரைடு பண்ணி இன்னொரு 4 பேர்த்த கைது பண்ணுறாங்க. சார்ஜ் ஷீட் 3 போட்டிருக்காங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்னும் அபாயத்திலிருந்து தப்பிக்கலை. ஆனால் சில அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு செய்கிறாங்க. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். இன்னைக்கு சாயந்தரம் ஆர்எஸ்புரத்தில் இதை பற்றி இன்னும் விலாவரியாக நாங்கள் பேச போகிறோம். எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டரில் பார்த்தா எப்படி இருக்கும் அதுபோல் பார்த்தா இருக்கு. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகி போச்சு, நான் இந்த கொத்தடிமைகளுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு. 80 வயசு ஆச்சு, 82 வயசு ஆச்சு. அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கோயம்புத்தூரில் சொல்கிறாரு உற்சவர் மூலவர்ங்கிறார். பார்த்தீங்களா? அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவர். இவர் வந்து உற்சவர்னா என்ன அர்த்தம்?
ஸ்டாலினை அவர் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு 2024 கழித்து விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அதனால் இது எல்லாமே தமிழகத்தில் எப்படி இருக்குனாங்கன்னா, இந்த கொத்தடிமைகள் இன்னைக்கு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தோம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா, புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சி சினிமா துறையில் கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் கொண்டு. அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன? கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய், அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பித்து, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் மந்திரி ஆகி. ஸோ ஏதாச்சும் 1% கம்பேரிசன் இருக்காங்க? 1% கூட கம்பேரிசன் இல்லை. அதனால் நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டரில் பார்த்து ரசித்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிட்டு. மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பது கடந்த 2 நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன்லாம் இன்னைக்கு எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கு. ஏங்க தலைவா, நீங்கள் வேறு இருக்கிற வேலையே செய்ய முடியாமல் சொல்லிட்டு இன்னைக்கு கட்சி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணி, எல்லா இடத்துக்கும் போங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, கட்சியை தயார் பண்ணுங்க, இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். வேறு எதுவும் என்னுடைய இதில் இல்லை. அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் போட்டி போட்டு மக்களுக்கு இங்கே பணி செய்வதற்கு எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க, உழைப்பை போடுவதற்கு காத்திருக்கிறாங்க, சேவை செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், நல்ல வேட்பாளர்களை கொடுக்குறோம். மக்கள் நல்ல வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, மோடி ஐயாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பின்னாலிருந்து வேலை செய்வதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன், சேவகனாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் கட்சியினுடைய முடிவெல்லாம். இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோன்னு சொன்னாங்களே இல்லையா? அப்படின்னா 24 hours லைவ். இப்போ உயர்நீதிமன்றத்தில் போட்ட கேஸில் போய் சொல்லியிருக்காங்க லைவ் பண்ண மாட்டோம், டிலேடாக பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் லைவ் பண்ண மாட்டோம்? ஏன்னா லோக்சபாவில் லைவாக வருது. லோக்சபாவில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பார்க்குறோம். சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த 2 நிமிஷம் விரல் என்ன தப்பு? அது என்ன உரிமை மீறல்? கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கவர்னர் அவருடைய எக்ஸ் தளத்தில் போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது என்ன உரிமை மீறல் பார்த்துடலாம். அப்போ லோக்சபாவில் மட்டும் ஒளிச்சொலிச்சு போடுறாங்களா? லோக்சபா ராஜ்யசபா 24/7 டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும் பொழுது இங்கே தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வரமாட்டேது? ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க, எதிர்கட்சி பேசுறது போடுறதில்ல, பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறதில்ல? இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ணுற ஸ்டண்ட்டுங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டாக சொல்லிடுறாங்க, இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி சொல்லிடுறேன். தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் மெம்பரை விட மோசமான உடன்பிறப்பாக இருக்காங்க. அதனால தான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது. அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இதில் உரிமை மீறலுக்கெல்லாம் 1% கூட இல்லை. அவங்க சும்மா பேசிகிட்டு இருக்கலாம். அண்ணன் நாங்கள் யாரையும் ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடலண்ணே. விருப்பப்பட்டு யாரெல்லாம் வருகின்றார்களோ பாரதிய ஜனதா கட்சியில் நினச்சிக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி வளரல, யாருமே சேரலிங்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளருது சேர்றாங்க, என்ன சொல்கிறாங்க? எங்கள் கட்சியிலும் தூக்குறீங்கிறாங்க. ஆனால் நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரில்லை. முதல்ல இருந்து நான் சொல்கிறேனே, பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையோடு வளர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. ஒரு கட்சியை வீக்கெண்ட் பண்ணி ஒரு கட்சியை உடைச்சு நான் 2.5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போகாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து இணையக்கூடிய பட்டியல், இந்த முதல் பட்டியலில் யார் இணைஞ்சாங்களோ இதை விட அதிகமாக இருக்கும். வருகின்ற காலத்தில் விரைவில் பார்ப்போம். அவங்க தலைவர் வயசு என்ன? எஸ்பி வேலுமணி என்ன? சில பேர்த்தோட நாமம் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர்ங்கிறாலே வயசு என்னன்னு என்னை பற்றி எல்லாம் திட்டி பேசுகிறாங்கல்ல. திண்டுக்கல் சீனிவாசன் வயசு என்னன்னு அண்ணன்? அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேலுமணி எனக்கு கேவலப்படுத்துன்னு முடிவு பண்ணிட்டாரா? அவருக்கு என்ன இபிஎஸ் அண்ணன் மேலே கோவமா? அவங்களாம் 18 வயசு இளைஞர்களா? பாரதிய ஜனதா கட்சியில் யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை விட 90% வயது குறைவு. அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருப்பாங்கன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கல்லெடுத்து வெளியே எறியக்கூடாது. அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உடையில. வேலுமணி அண்ணன் மீது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை இருக்கு. ஆனால் அவங்க கட்சியிலேருந்து இணைஞ்சவங்களை நான் இணைஞ்சவங்க யாரையுமே ஏடிஎம்கேவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண விடலையாண்ணா. எங்களுடைய தனித்தன்மை என்னன்னா,
ஒருத்தவங்க கட்சியில் இணைகிறாங்கன்னா அவங்க வந்த கட்சியிலேருந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண நாங்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது. அது உங்களுடைய கடந்த காலம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கீங்க. அவங்க 18 பேர்த்தில் ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சு ஏடிஎம்கே திட்டுங்கன்னு யாராச்சும் சொன்னோமா? இதே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யாராச்சும் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள போய் உட்கார வச்சு அவங்க பக்கத்தில் 2 பேர் உட்கார்ந்து பூச்செண்டு கொடுத்து அண்ணாமலை இப்படி திட்டம் எழுதி கொடுத்து அதை எப்பொழுதும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த கட்சியில் பயணம் பண்ணி ஒரு வெளியே வந்து அந்த கட்சியை நம்ம திட்டினோம்னா நம்ம கட்சியில் எப்படி இருப்பாங்க? அது என்னுடைய கொள்கை. அதனால் வெளியே வந்தவர்கள் மிக கண்ணியமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கண்ணியமான அரசியல் செய்யும் பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி இது போன்று தவறாக சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இது ரொம்ப கடுமையான கண்டனங்கள். ஏன்னா கேரள அரசு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம குறைக்க போகிறோன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு குறைச்சாச்சு. இன்னைக்கு 2 ரூமர் ஓடிட்டு இருக்கு. ஒன்று, கேரள அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுத்தாங்களா கார்பரேஷன்ல இருந்து? கேள்வி நம்பர் 1 எனக்கு தெரியாது. பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் சொல்லணும். 2வது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் பல காலத்தில் எப்போதும் பிரச்சனை இல்லாமல் திருவாணிக்கு வந்த தண்ணி இன்னைக்கு ஏன் வரல திருவாணியிலிருந்து? 3வது, கேரளா திருவாணி பகுதியில் செக் டேம் கட்டுறதுக்கான நடவடிக்கை பல ஆண்டு காலமாகவே பேசிட்டு இருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதை பற்றி தமிழக அரசு வாய் திறக்காதது எதற்காக? இவர்களை பொறுத்தவரை பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள் இன்ட்ரெஸ்ட்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. கம்பம் போங்க, மதுரை பக்கம் போங்க, முல்லை பெரியாறு பிரச்சனை, இங்கே வாங்க திருவாணி பிரச்சனை, அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி கீழே போங்க அங்கேயும் பிரச்சனை. ஸோ எல்லா இடத்திலும் கூட ஒரு இந்தி கூட்டணி இருக்க வேண்டும். அதற்காக கஷ்டமான கேள்வியை நாங்கள் கம்யூனிஸ்ட்டை பார்த்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சஃபர் ஆக போகிறது கேரளா மக்கள். அதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்களுக்கு இது போன்ற ஒரு அரசு வேண்டாம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய கடுமையான கண்டனங்கள். கேரள அரசுக்கு நிறுத்துவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. தொடர்ந்து தண்ணி கொடுக்கணும், அதான் எங்களுடைய நிலை. அவங்க எதுக்குன்னே பேசுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 2 சீட்டை 3 சீட் ஆக்கலாமா? இப்போ கோயம்புத்தூர் சீட்டே கம்யூனிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல. அதனால் அவங்க இந்த நேரத்தில் எழுத்து பேசி அந்த சீட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு இருக்கிறதே கோயம்புத்தூர், திருப்பூர், நாகப்பட்டினம், மதுரை, எழுத்து பேசி 4 போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசி அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நல்ல கண்ணையா இருக்கும்போது, நல்ல கண்ணையா காலத்தில் மக்கள் பிரச்சனையை பேசினா அது ஒரு தனி கம்யூனிசம். அது ஒரு அற்புதமான கம்யூனிசம். மக்களுக்காக போராடினவங்க. இவங்கெல்லாம் கமர்ஷியல்னு திமுக அக்கௌண்ட்லேருந்து மணி டிரான்ஸ்ஃபர் எங்கண்ணே, அப்புறம் எலெக்ஷன் டைமில் சீட்டு பேரம். அதனால் இவர்கள் வந்து சிறுபான்மை பிரச்சனையை பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பது நம்முடைய தவறுங்க. அண்ணா, எல்லா இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம். அதனால் எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதில் எந்த எங்களுக்கு எப்போவும் ஆட்சேபனை கிடையாதுன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அதனால் அன்பான வேண்டுகோள்னா திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது. எங்கண்ணே, மோடி ஐயா பிஜேபி மாதிரி உங்கள் காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி